பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் அந்தரங்கங்கள். ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அந்தரங்கம் உண்டு. நாம் நினச்சிக்கிறோம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு பழமொழி உண்டு, பூனை கண்ணை மூடினா என்ன செய்யும், உலகமே இருட்டடைஞ்சு வச்சு. அப்படி தான் நாம் நினச்சிக்கிறோம். ஒருத்தர் நம்மை பார்க்கிறார். கர்த்தரின் கண்கள் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்தார், நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் அறியாம நம்ம தலைமயிர் கூட கீழே விழாதான். நான் சொல்லலை, வேதமே சொல்லுது. உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எங்கேயாவது இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்களா? நம்முடைய தலைமுடியை நம்மளே ஒரு நாள் உட்கார்ந்து எண்ணி பார்த்தா முடியுமா? ஆனால் ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்களை செய்கிற தேவன். அது மட்டுமல்ல, அவர் காண்கிற தேவன், நம்மை அறிந்திருக்கிறார். ஆகையினால தான் உங்களோடு பேசி வருகிறேன். ஏன்னா ஒரு அம்மா சொன்னாங்க, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்தரங்கத்தை எப்படிங்க அறிய முடியும்? ஏன்னா இங்கே வந்தால் நல்லா இருக்கார், நீதாம்மா நீதாம்மா நீதாம்மாங்கிறார். அங்கே போனால் நான் ஒரு ஃபோன் அடித்தா போதும், சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிறார். ஃபோனை தொட்டால் கூட எரிஞ்சு விழுறார். என் புருஷனுக்குள்ளே இருக்கிற அந்தரங்கம் நான் சில நேரம் தெரியாமல் பார்க்கும்போது அவர் பல படங்களை வைத்திருக்கிறார், பல காரியங்களை மெமரியில் வைத்திருக்கிறார். எனக்கு இது வேதனையாக இருக்கியா, இந்த அந்தரங்க காரியத்தை கர்த்தர் உணர்த்துவாரா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக உணர்த்துவார். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகுய உலகில் எனக்கு, தொல்லை மிகுய உலகில் எனக்கு வேறு துணை இல்லை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆயன் சங்காயனோ தேயன் உபாயனோ, ஆயன் சங்காயனோ தேயன் உபாயனோ, ஆயன் என கண்பான ஞான மணவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகுய உலகில் எனக்கு, தொல்லை மிகுய உலகில் எனக்கு வேறு துணை இல்லை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. போதக பிதாவினோ போக்கின் வரத்திலோ, போதக பிதாவினோ போக்கின் வரத்திலோ ஆதரவு செய்திட என் கூட்டாளியும் தோழனும் எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே.
எல்லாம் எடுத்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்கிறது ஒரு காரியம் அதுதான். உங்கள் பைபிள் எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து நான் சொல்கிறது சரியாக இருக்கான்னு பார்க்குறக்காவது. ஏன்னா 2 கண்ணும் தெரியாத ஆள் கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறாரே, கண்ணை மூடினா தான் கர்த்தருடைய பிரசன்னம் கிடைக்கும்னு சொல்கிறாரே. இப்படி கண்ணை மூடிட்டு சொல்லும்போது ஆண்டவர் வார்த்தையை தருவாரா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது பதில் கிடைக்கும். ஆகையினால தயவுசெய்து உங்களுடைய வேதத்தை எடுக்காதவங்களும் இப்போ போய் எடுத்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை. நல்ல கவனிங்க. வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெளியரங்கமாகாத அந்தரங்கம் கிடையாது. நாம் அநேக நேரங்களில் யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஒருத்தர் சொல்லுவார், நான் பார்க்குறேன் பாம்பார். ஏன்னா அவர் யாரு? நான் உன்னை காண்கிற தேவன். ஏன்னா அவர் காண்கிறார், எல்லாவற்றையும் நல்லதையும் பார்க்கிறார், தீமைகளையும் பார்க்கிறார். என கண்வாளுடைய வெளியரங்கமாகாத அந்தரங்கம் என்ன செய்யாது? கிடையாது. அநேக நேரங்களில் இது தெரியாமல் நமக்கு தெரியறதில்ல. அநேக நேரங்களில் நாம் நினச்சிக்கிறோம் நம்ம மறைச்சி வச்சுருந்தா யாருக்கும் தெரியாது. நம்ம அறியாமலே ஒரு நாள் என்ன செய்வோம்? உளறிடுவோம். தூக்கத்தில் கூட சிலர் வளர்றது உண்டு. எத்தனை குடும்பத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, எனக்கு அது வேடிக்கையாக இருந்துச்சு, சிரிப்பாக இருந்துச்சு, அதே சமயத்தில் யோசிக்க வச்சுச்சு. ஒரு அம்மா சொன்னாங்க, என் புருஷன் வேலை பார்க்குறாருங்க அலுவலகத்தில், அடிக்கடி ரோசியும் பாரு. நான் கூட என்னத்தடா ரோசிங்கிறாரேன்னு படுங்க அப்படின்னு தட்டி விடுவேன். தூங்கிட்டு இருக்கேன் பாரு. ஆனால் எப்போ ஒரு வாயிலேருந்து என்ன தூங்கிட்டாருன்னா என்ன செய்யும்? ரோசி இங்கே பாரு, என்ன பாரு அப்படின்னு பாரு. என்ன பேசுகிறாருன்னு எனக்கு விளங்கலை. ஒரு நாள் அவருடைய அலுவலகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு வெளியே ஒருத்தரவங்களும் சொல்ல கேட்டவோ தான் எனக்கு தெரிஞ்சு, ஐயோ இவர் மனசுக்குள்ளே இருக்கிறது யார்? ரோசி தான், நான் இல்லைங்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டா இப்போ என்ன, அதனால என்ன அப்படிங்கிறார். இன்னைக்கு மனுஷனுடைய அந்தரங்கங்கள் ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம். எரேமியா 2:26 வாசிக்கிறோம், திருடன் அகப்படும் நாளில் வெட்கப்படுகிறது போல. எரேமியா 2:20 திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தாரும் வெட்கப்படுவார்கள். மறந்துடக்கூடாது. நாம ஆண்டவரை அறிஞ்சிருக்கவங்க தான், ஆனால் திருடனா நம்ம இருந்துடக்கூடாது. எனக்கு அன்பானுடைய தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற வேண்டும். நாம் அநேக நேரம் பாடுவோம், தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்வுக்கு அழைக்கிறானோ. பொல்கி வரும் அருள் மனிதனை மாற்றிடுமே. மல்கி போன மனம் புது வாழ்வு மலர்ந்திடுமே. பொல்கி வரும் அருள் மனிதனை மாற்றிடுமே. மல்கி போன மனம் புது வாழ்வு மலர்ந்திடுமே. பொல்கி வரும் அருள் மனிதனை மாற்றிடுமே. அநேக நேரங்களில் தீயவர், திருடர் எத்தனை பேர் மாற்றம் பெற்றவங்க. பெரிய திருடராக இருந்தால் யார்? ஜம்புலிங்கம். அவனுடைய சரித்திரத்தை இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் படிக்கிறோமா இல்லையா? படமாக பார்க்குறோமா இல்லையா? கொடிய கொலைஞர்கள் எத்தனை பேரை கேளுங்க. பீகாரில் கேளுங்க, அகஸ்டின் ஜோக்குமார்ட்ட கேட்டீங்கன்னா எத்தனை துப்பாக்கி வச்சுருக்கோன்னு சந்திச்சிருப்பார். எத்தனை, அதாவது நக்சலைட்டுகள், எத்தனை தீவிரவாதத்தில் இருக்க இயேசு அறிஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், நான் மனசுக்குள்ளே இருக்கிறது யாருக்கு தெரியும்? உன் மனசுக்குள்ளே இருக்கிறது நிச்சயமாக ஒருத்தர் தெரியும். ஏன்னா அவர் யார்?
நம்மை உண்டாக்கினவர். நம்மை உண்டாக்கினவர் எப்படி இருக்கிறானா? நாம பாடுறோம், என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தம் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தம் நடத்துவார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஒரு பக்கம் ஆலோசனை சொல்லுகிற தேவன், இன்னொரு பக்கம் அந்தரங்கங்களை பார்க்கிற தேவன். மறந்துடாதீங்க, நல்லதும் செய்யலாம், நல்லதையும் வெளிப்படுத்துவார். வேதத்தில் ஒரு பெண் இருந்தா, அவள் பேர் தொர்க்காள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து இந்த பெண்ணை குறித்து பார்க்கிறோம். இவள் ஒரு விதவை தாய். இவளுக்கு இருந்தது என்னன்னா, ஒரு தையல் எந்திரம் மட்டும்தான். அது அந்த காலத்தில் தையல் எந்திரம் இருந்துச்சோ நம்ம தெரியாது எனக்கு. ஏன்னா இப்போ தான் சிங்கர் தையல் மிஷின், உஷா தையல் மிஷின், இன்னும் என்னென்னமோ தையல் மிஷின்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்காது. ஊசிய நூலும் தான் அவட்ட இருந்துச்சு. இதை வச்சு அவள் ஒரு பெரிய நன்மை செய்தாள். என்ன நன்மை செய்தாள்? தன்னை போல வேலை விதவை தாய்மார்கள், புருஷன் இல்லாதவங்க, கைவிடப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் அவள் என்ன செய்வா? தன்னால் முடிஞ்ச மட்டும் தையல் தொழிலில் என்ன தர்மம் செய்யக்கூடுமோ அவள் அங்கிகளை தைத்து கொடுத்தாலும் இருக்கு. வேதத்தில் வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை. யோப்பா பட்டணத்தில், இது எங்க நடந்ததுன்னா, யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொர்க்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருள்ள ஒரு சீஷி இருந்தாள். சீஷர்கள் மட்டுமல்ல, அந்த காலத்தில் சீஷிகளும் இருந்திருக்காங்க. ஏன்னா யோகன்னாள் கர்த்தருக்கு ஆஸ்திகளினால் ஊழியம் செய்தவள். சூசன் நாள் என்றெல்லாம் பெயர் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டு இருக்கிறது. சீஷிகள் இருந்தாங்க. சீஷர்கள் மட்டும்தான் இல்லை. இந்த துர்காங்கிறவ தவித்தாள் ஒரு சீஷி. இவள் என்ன செய்தா? வாசிங்க. அவள் என்ன செய்தாளாம்? இங்க நற்கிரியைகளை. அவள் என்ன கிரியை செய்தா? நற்கிரியைகள், தர்மங்களை. ஏன்னா நாம பார்த்தோம், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான எந்த காரியமும் நன்மையானாலும் அது தீமையானாலும் அந்த நற்கிரியை. ஏன்னா ஒவ்வொரு கிரியை இருக்கு, நல்ல கிரியை இருக்கு, தீமையான கிரியைகளும் இருக்கிறது. இவள் ஒரு நல்ல கிரியை செய்தாள். வாசிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவள் நற்கிரியைகளை செய்து தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியைகளை செய்தா மட்டுமல்ல, தர்மமும் செய்தாள். ஏன்னா இந்த தர்மத்தை குறித்து வேதம் சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயோ தர்மம் செய்யும் போது, நீயோ யாரு? உங்களையும் என்னையும் பார்த்தா இந்த வசனம் சொல்லுது. நீயோ தர்மம் செய்யும் போது, உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு. நல்லா கவனிங்க. உன் தர்மம் எப்படி இருக்கணும்? அந்தரங்கமா இருக்கணும். இன்னைக்கு அநேக நாள் அதுதான் முடியலை. ஏன்னா அந்தரங்கத்தில் செஞ்சால் யாருக்குங்க தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏன் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியாதா? இன்னைக்கு அநேகர் அதுக்கு விளம்பரம். அடேங்க அப்பா, படி ஏறி போகிற மாதிரி, கையை பிடிச்சி விடுற மாதிரி,
அவங்க தடுமாடும் போது போய் தாங்குற மாதிரி அவர் தான் தாங்குறாருங்க. கர்த்தாவே என்று கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் முன்னே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. வெளியரங்கமாகாத அந்தரங்கம் கிடையாதுங்க. இந்த தொற்காள் நல்லதான் செய்தாள். ஆனால் வேதம் சொல்லுது, நீ தர்மம் செய்யும் போது, வாசிங்க மத்தேயு 6:3, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த மாதிரி இருக்கு? நான் சிலர் யோசிப்பேன், சிலர்லாம் இருக்காங்க செஞ்சுட்டு சொல்றது கூட கிடையாது. நான் பில்லு அனுப்ப அவங்க சொல்லி இன்னொருத்தரை கொடுத்து பார்த்து தான் நான் பில்லு அனுப்பணும். ஏன்னா நான் பார்க்கறதுக்கு உடனே என்னால் முடியாது. ஆனால் அவங்க சொல்றது கூட கிடையாது. பிரதர் சேர்ந்தா போதும் பிரதர், ஆண்டவர் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் போதும். சிலர்லாம் சொல்லி அம்மா கொஞ்சம் பில்லு அனுப்ப தாமதமாக கோவிச்சுக்கிறாதீங்க. பிரதர் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை. ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்னங்க பெரிய காரியம்? நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. கிடச்சிருச்சுன்னு ஒரு வார்த்தை எனக்கு தெரியல, அவ்வளோதான். எனக்கு கண்வாருளே, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு வலது கை செய்கிறதை, நல்ல கவனிங்க, வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அதுனா என்ன அர்த்தம்? எண்ணி பார்க்கக்கூடாது. மக்கதோனியா சபையினர் தன் உபத்திரவத்தின் மத்தியிலும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். சங்கீதம் 112:9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கு நிற்கும். மறந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் நமக்கு இது தெரியறதில்ல. ரகசியமாக ஒருத்தர் பேசியதை எண்ணி அப்படி இல்லை, ஆண்டவர் கொடுக்கும்போது யோசிக்கவும் கூடாது. அதுக்காக நான் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீ தரித்திரமாறுன்னு நான் சொல்லலை. தனக்கு மிஞ்சி தான் தானங்கிறது பழமொழி. அதே சமயத்தில் ஆண்டவர் கொடுக்கும்போது நியாயமாக நம்ம கொடுக்க வேண்டியது என்ன செய்யணும்? கொடுக்கணும், வஞ்சிக்கக்கூடாது. மல்கியா 3:8 வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்கிற வார்த்தை யாரை கொண்டு? மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார் பாருங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஆண்டவர் வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் நாம் அதில் வஞ்சிக்க கூடாது. இன்னைக்கு காணிக்கை ஓடும்போது மனசார அந்தரங்கத்தில் ஓட அப்படி போட்டோம்னா என்ன செய்வோம்? வெளியே சொல்லக்கூடாது. ஒரு ஏழை விதவை வந்தா இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அது நடந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்திருந்தார், காணிக்கை பெட்டிக்கிட்ட உட்கார்ந்துருந்தார். அப்போ ஒரு ஐஸ்வர்யவான்கள் அநேகர் வந்து காணிக்கை கொடுத்தாங்க. ஒரு ஏழை விதவை வந்தா அவளும் காணிக்க போட்டான். இதை இயேசு பார்த்து கொண்டிருந்தார். அப்போ சீஷர்கிட்ட கேட்டார், இன்னைக்கு யார் நிறைய காணிக்க போட்ட தெரியுமாண்ணா? அவங்க நினச்சாங்க பெரிய பெரிய பணக்காரன் தான், யார் யார் என்ன போட்டான்னு எப்படி தெரியும்? அதனால் அவங்களுக்கு தெரியாது. இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான்களை தான் இல்லைப்பா, ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய நிறைவிலிருந்து ஏதோ கொஞ்சம் எடுத்து போட்டான். ஆனால் ஒரே ஒருத்தி, ஒரு ஏழை விதவை தாய், தனக்கு இருந்ததே 2 காசு தான், அது ஜீவனத்துக்குரியது, அதை கூட போட்டா. இவள் தான் விலையேற பெற்ற காணிக்கைனா. அப்போ ஆண்டவர் காணிக்கைகளை பார்க்கிறார், அந்தரங்கங்களை பார்க்கிறார். நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது பதில் கொடுக்கிற தேவன் அந்தரங்கத்தில் செய்கிற தர்மங்களுக்கு பதில் கொடுப்பார். மறந்துடாதீங்க. அதனால தான் இங்கே எழுதியிருக்கார், நீயோ தர்மம் செய்யும் போது ஐயா என்ன செய்யக்கூடாது? அந்த தர்மம் எப்படி இருக்கணும்? வெளியரங்கமாக இருக்கக்கூடாது, அந்தரங்கமாக இருக்கணும். அந்தரங்கமாக இருக்கணும். என்ன செய்யும்? வலது கை கொடுப்பது இடது கைக்கு அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஏன்னா வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், நாம நீதி நிற்கும் போது ஜனங்கள் வாயிலிருந்து வரும், இவங்க ஆண்டவர் கொடுத்ததுயா, இவன் எப்படி கொடுத்தானோ அவருக்கு அதை மாதிரி அவர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? ஆனால் அவள் கொடுத்தா. அது எப்படி கொடுத்தா? அந்தரங்கம். அந்த தொற்காள், யோப்பா பட்டணத்தில் அந்த தொற்காள் நன்மை செய்தாள், நற்கிரியைகளைத்தான் செய்தாள், தான தர்மங்களை செய்தாள். ஆனால் யாருக்கும் போய் சொல்லலை. இன்னைக்கு நாம இருந்தால் எப்படி செஞ்சிருப்போம்? ஆண்டவர் பார்க்கிறார். கொடுக்கிற நல்லதுதான்,
ஆனால் அதில் பிரபலம் இருக்கக்கூடாது. பிரபலத்தை விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான் என்று யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது, மறந்துடாதீங்க. அந்தரங்கங்கள் நற்கிரியும் உண்டு, துர்க்கிரியைகளும் உண்டு. நல்ல செயல்களும் உண்டு, கெட்ட செயல்களும் உண்டு. நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. மறந்துடாதீங்க. ஆகையினால நீங்கள் இதை குறித்து மனசில் பாரப்படுறதை விட ஒன்றே ஒன்று செய்யுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், இனி கலங்கி என்ன செய்ய மாட்டேன், தவிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஒரு நாள் வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லைன்னு சொன்னவர் அதை வெளிப்படுத்தி தீர்வார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் வரேன்னா தொலைக்காட்சிக்கு மட்டும் 4000 ரூபா கட்டணம் இருக்குது, ரெக்கார்டிங் 1000 ரூபா இருக்குது. 30 நாள் வர்றதுக்கு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறது உண்டு. நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஒருமனப்பட்ட ஆவிதான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறீங்க, இந்த சபையில் வர்ற காணிக்கை என்னையா இருக்கும்பீங்க, கரண்ட் பில்லு கட்டக்கூட இருக்காது. அப்படி தான் வரும். ஆனால் இவர்கள் மத்தியில் ஏனையா அந்த ஊழியத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்? இவர்களும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இயேசுவின் தாகம் அதுதான். ஒருவனும் கழிந்து போகக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது, அந்த நித்திய ஜீவனை விட்டுறக்கூடாது. அதுக்காகத்தான் இத்தனை பாடு. நீங்களும் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம். ஏன் பார்வையற்றோருக்கு கண்ணாக உதவுற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கு, ஏன்னா இப்போ திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, 25 சென்ட் இடம், ஒரு ரூம் தான், சர்ச் இருக்குது, அதுக்காக சர்ச்சுக்குள்ளே போய் படுக்க வைக்க முடியாது. இன்னொரு அறை கட்டப்பட வேண்டும், அதுக்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பாலே மதுரை இருக்க ஆலயத்தில் மாடியில் முந்தி தங்க வச்சா அதில் ஓடு உடஞ்சி போய் அது கூட மாத்திரைக்கு நீ எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தான் தரணும். ஒவ்வொரு நாளும் இந்த திருநெல்வேலி ஆலயத்துக்கு கூட்டு வர்றதுக்கே 4000 ரூபா வேனுக்கு மட்டும் செலவழிக்கிறோம். ஆண்டவர் ஒருத்தரை ஏற்படுத்தணும். போன மாதம் கூட ஒரு அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஐயா நான் ஒரு சின்ன சேமிப்பு வச்சுருக்கேன், யாருக்கும் சொல்லக்கூடாது, நான் சீக்கிரத்தில் தருவேன்னாங்க. இப்படிப்பட்ட அநேக மக்களை எழுப்பி ஒரு நல்ல வேன் வச்சுட்டா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா இதில் செலவு குறை, டிரைவர் சம்பளம் குறை, எவ்வளவோ காரியம் உண்டு. நீங்களும் கர்த்தர் ஏவினால் இதற்கென்று உதவலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானுடைய பார்வையற்றோர் மரித்தா கூட அடக்கம் பண்ண சொந்தக்காரங்க வரமாட்டாங்க. ஃபியூனரல் ஃபண்டு எப்பவும் வச்சுருக்கணும். மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கிலோ அரிசி தினம் ஒரு குடும்பத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சவன கொடுப்பேன். பொள்ளாச்சியில் ஒருத்தர் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கார், பேர் சொல்லக்கூடாது, அவர் இதை சொல்கிறத விரும்ப மாட்டார், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவர் ஒரு மொத்த வியாபாரி. அவர் என்ன செய்வார் தெரியுமா? மாதம் இந்த கண்ணு தெரியாத குடும்பங்களுக்கு கொடுக்குறதுக்கு 10 கிலோ வெந்தயம், 10 கிலோ சீரகம், பெருஞ்சீரகம், 10 கிலோ சின்ன சீரகம், 10 கிலோ கடுகு, இன்னும் சொல்ல போனால் 10 கிலோ பொரியல், இப்படி அவர்கிட்ட இருக்கிற வியாபாரத்தில் அதை தசம காணிக்கையாக கொடுப்பார். இன்றைக்கு அத்தனை குடும்பங்களுக்கு முதல் வாரத்திலே மதுரையிலையும் 2ஆவது வாரத்தில் திருநெல்வேலியும் கொடுத்து வருகிறோம். நீங்களும் ஒருவேளை வியாபாரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் தாராளமாக இதற்கென்று உதவலாம். அது மட்டுமல்ல, ஐயா நாங்கள் தூரத்தில் இருக்கோம், எப்படி உதவி செய்கிறது? இந்த 2 ஃபோன் நம்பர் வரும், இதில் நீங்கள் தாராளமாக ஜிபே, ஃபோன்பே உண்டு, அதன் வழியாக உதவலாம். ஒருவேளை ஐயா எங்களுக்கு நம்பர் வேணும்யா, தூரத்தில் இருக்கிறோன்னா தாராளமாக நீங்கள் அதன் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். கேட்டால் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். ஏன்னா நான் மற்ற நேரம் ரெக்கார்டிங் உண்டு, வெளியே தெருவில் பிரசங்கம் உண்டு, பல கூட்டங்கள் உண்டு, அதனால் போய் எடுக்காமல் வந்துடக்கூடாது. நீங்கள் 10லேருந்து 5க்குள்ளே கூடும்போது கட்டாயம் நான் ப்ரோக்ராமில் இல்லாமல் இருந்தால் உடனே எடுத்து போய் இல்லாட்டி பதிலாவது சொல்லுவாங்க. எமர்ஜென்சி இருந்தால் நீங்கள் எந்த நேரம் கூப்பிடுங்க, அது தவறல்ல. உங்களுக்கு இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி.
இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே. கிரியைகள் பலவிதத்தில் உண்டு, ஆனால் அந்தரங்கம் வெளியரங்கம், நன்மை தீமை, துர்க்கிரியை நற்கிரியை என்று இருக்கிறதே. எந்த கிரியையானாலும் எந்த காரியமானாலும் தேவன் கொண்டு வருவார், வெளிக்கொண்டு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதை அறிந்து ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோடு வாழ்ந்து பெற வேண்டிய நன்மைகளை பெற உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அந்தரங்கங்களிலே ஒவ்வொருவருடைய நிலையிலும் என்னென்ன வேதனை உண்டோ, என்னென்ன வெளியே சொல்ல முடியாத பலவீனம் உண்டோ, ஒருவேளை ஐயோ என்ன சொன்னா தப்பா நினைப்பாங்களோன்னு சொல்லி அந்தரங்கத்தில் சரீர பலவீனத்தை வைத்துக்கொண்டு சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர்கிட்டையாவது சொல்லுங்க, மனுஷன்ட்ட சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதில் கொடுப்பார் என்பதை நம்புங்க. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். குறிப்பாக அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். +2, +1, 10th இன்னும் போன்ற எவற்ற தேர்வுகள் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நல்ல நினைவாற்றலை கொடும், பயத்தின் ஆவியை நீக்கும், மனப்பதட்டத்தை நீக்கும், நல்ல தேர்வில் வெற்றி பெற உதவி செய்யும். ஏதாவது ஒரு பாடத்தில் வீக்காக இருந்தாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். அது மட்டுமல்ல, திருமணமாகாமல் தன் வீட்டில் வைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன், சிறியோருக்காய் ஜெபிக்கிறேன். சுகர்னால, பிரஷர்னால மனம் சோர்ந்து கை கால்களில் கூட பலவீனம் புண்ணோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் சுகம் தரும் தெய்வம் என்பதை உறுதிப்படுத்தும். உம்மை நம்புகிறவர்களுக்கு அற்புதம் செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.